ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹரிஸ்ரீ சமையலறையில் கருணக்கிழங்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு துவரம் பருப்பை நல்லா மஞ்சத்தூள் சீரகம் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 4 கருணக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, வத்தல், பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, சாம்பார் தூள், கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 பெரிய பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் இந்த கருணக்கிழங்கு சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த கருணக்கிழங்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை இதில் ஒன்றா சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம முதல்ல கடுகு உளுந்தம் பருப்பை இதில் சேர்த்துடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் நம்ம இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வத்தலையும் நம்ம கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் இதோட சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போவே நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் இதோடு சேர்த்துடலாம். அடுத்ததாக இந்த சாம்பாருக்கு தேவையான பெருங்காயம் அதையும் நம்ம சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இதில் இந்த கருணக்கிழங்கு சாம்பார் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருணக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போது இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் தூளையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணியும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்க்கலாம். இது கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு ரொம்ப கட்டியாக இருக்குது. அதனால் சாம்பாருக்கு தேவையான அளவு
தண்ணியை இப்போ சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போவும் சாம்பார் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். அது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கை இதோடு சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கை முதலே நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னா அதை ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போவே சேர்த்துட்டோம் அப்படின்னா கருணக்கிழங்கு கரைஞ்சி போயிடும். அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கு இதோடு சேர்த்துடலாம். கருணக்கிழங்கு சேர்த்த பிறகு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா கருணக்கிழங்கு ஏற்கனவே வெந்திருக்கு. இதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் மேலே தூவிடலாம். இப்போ நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கருணக்கிழங்கு சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.